விஜய் அவர்களையும் வந்து அங்கீகரிப்பாங்க. ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, விஜய் வந்து இன்னமும் வந்து ஒரு பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு. அவர் பண்ணையூரை தாண்டி வர்றதே கிடையாது. எல்லாமே பனையூரில் தான் வைக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்னொன்று, அவருக்கு எவ்வளோ தான் அந்த கொள்கை புரியும். கொள்கைனா வந்து பாஜக வந்து ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா, இது பஞ்சு டைலாக் ரைட்டுங்களா? தெளிவாக இந்த விஷயத்தில் நீ இவ்வளோ தப்பு பண்ணுன அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு தமிழகத்தில் எவ்வளோ சுங்க வரி இருக்குது, சுங்கச்சாலைகள் எவ்வளோ இருக்குது, ஆண்டுக்கு எவ்வளோ வருமானம் போகுது, தமிழர்களோட பணம் எவ்வளோ சுரண்டுக்கப்படுது, மத்திய அரசுக்கு எவ்வளோ போகுது, வரி எவ்வளோ கட்டுறோம், நீங்கள் ஏன் இவங்களை கடங்காரனாக இருக்குங்கன்னு சொல்லணும். இதுதான் கொள்கை ரீதியாக மக்களோட நம்பிக்கை பெறதுக்கு பேசுறது. இது மாதிரி எங்கன்னா விஜய் பேசியிருக்காரா? கிடையாது. ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொல்றது ஈஸி. ஏன் பிடிக்கலன்னு நீங்க விளக்கம் பண்ண. அரசியல் வந்து அந்த தீர்வையும் இதையும் வழிமுறையும் அவர் சொல்லவே இல்லை. தெரியலன்னு கூட நான் சந்தேகப்படுவேன். அவருக்கு அந்த பிரச்சனைகள் வந்து தெரியலன்னு கூட நான் சொல்லுவேன்.